தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் அவர்கள் தற்பொழுது விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறாரு. இந்த நிலையில் தான் தற்பொழுது தொடர்ந்து மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காரு. பல இடங்களில் பேசும்பொழுது பல இளைஞர்களுடைய ஆதரவும் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு கிடைத்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. இந்த நிலையில தான் அப்படி பொதுமக்களிடையே பேசும்பொழுது, அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே வசனம் பேசி மக்களிடையே வாக்கு சேகரிப்பும் செய்திருக்காரு. அதாவது துளசி வாசம் கூட மாறும், நான் தவசியோட பையன், என்னுடைய வாக்கு என்னைக்குமே மாறாது, நீங்க என்ன நம்பி ஓட்டு போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவைகளோ நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இது அங்க இருக்கக்கூடிய நிறைய அப்படி தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கும் மதுரைக்குமான உறவு முடிஞ்சிடுது அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு நான் இந்த விருதுநகர் தொகுதிக்கு வந்து போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அதனாலதான் உங்க முன்னாடி நான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து பேசும்பொழுது என்னை பலரும் வந்துட்டு வாரிசு அரசியல் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. என்னுடைய தாத்தா அப்படி முதலமைச்சராக இருந்து, என்னுடைய அப்பா துணை முதல்வராக இருந்து, அப்படி இப்போ முதலமைச்சராக இருக்கிற கூடிய அளவுக்குலாம் நான் வந்து வாரிசு அரசியல் செய்யலை. என்னுடைய அப்பா வந்து மக்களை நம்பி அரசியலுக்குள்ள வந்தாரு. இப்போ எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை நம்பி மட்டுமே அரசியலுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இது பல தொண்டர்கள் மத்தியில் பெருமளவு உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாம திமுக அரசை கடுமையாக விமர்சித்திருந்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பா அம்மா என்ன வந்து இப்போ உங்ககிட்ட ஒப்படைத்திருக்காங்க, இதற்கு அப்புறம் என்ன நீங்க தான் பார்த்துக்கணும், கண்டிப்பா பார்த்துப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. தற்பொழுது அவர் பல தேர்தல் களங்கள்ல நிறைய இளைஞர்களுக்கு பிடித்த வகையில பேசி வராரு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.